வணக்கம் நண்பர்களே. பங்குனி உத்திரம் என்ற இந்த ஒரு நாள் சாதாரண திருநாள் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையை முழுக்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயமில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. பல வருடங்களாக நாம் இந்த நாளை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். கோவிலுக்கு போகிறோம், பூஜை செய்கிறோம், விரதம் இருக்கிறோம். ஆனாலும் ஏன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் தெரியவில்லை? ஏன் சிலருக்கு மட்டும் இந்த நாள் பெரிய பலனை கொடுக்கிறது? அதற்கான காரணம் என்ன? இன்று நான் சொல்லப் போகிற விஷயம் இந்த பங்குனி உத்திரம் நாளின் உண்மையான ரகசியம். இந்த ரகசியம் தெரிந்தால்தான் இந்த நாளின் முழு பலனை நீங்கள் பெற முடியும். இது சாதாரண தகவல் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மை. பங்குனி உத்திரம் என்பது தெய்வங்களின் திருக்கல்யாண நாள் என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி, முருகப்பெருமான் மற்றும் தெய்வானை, ராமர் மற்றும் சீதை, இவர்கள் எல்லாருடைய திருமண நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை நாம் ஒரு கதையாக மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த தெய்வீக திருமணங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அது இணக்கம் மற்றும் அன்பு. இந்த உலகில் எதுவாக இருந்தாலும் அது இணைந்தால்தான் முழுமையாகிறது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம மனசும் நம்ம செயல்களும் இணைந்தால்தான் நம்ம வாழ்க்கை முழுமையாகும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இந்த நாளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்கும் மேலாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பலர் இந்த நாளில் விரதம் இருப்பார்கள். ஆனால் விரதம் என்றால் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமில்லை. விரதம் என்பது கட்டுப்பாடு. உங்கள் எண்ணங்கள், உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள், இந்த மூன்றிலும் கட்டுப்பாடு கொண்டு வருவதுதான் உண்மையான விரதம். இந்த நாளில் நீங்கள் ஒருவரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இது எல்லாம் சின்ன விஷயங்கள் போல தோன்றலாம். ஆனால் இதுவே இந்த நாளின் பெரிய ரகசியம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் வெளியில மாற்றம் தேடுறோம். எனக்கு பணம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மாற்றம் வெளியில் இருந்து வராது. அது உள்ளே இருந்துதான் வர வேண்டும். பங்குனி உத்திரம் நாளில் இந்த உள்ளமை மாற்றம் மிகவும் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் கோபம், பொறாமை, பழி, மனக்கசப்பு, இந்த எல்லா விஷயங்களையும் விட்டுவிட முடிவு செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்கும். ஒரு சிறிய கதையை நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரம் நாளில் பெரிய அளவில் பூஜை செய்தான். கோவிலுக்கு போய் நிறைய அர்ச்சனை செய்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு சந்நியாசியை சந்தித்து, நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று கேட்டான். அப்போது அந்த சந்நியாசி சொன்னார், நீ செய்கிறதெல்லாம் வெளியில இருக்கிறது, உன் மனசு உள்ளே என்ன செய்கிறது? இந்த ஒரு கேள்விதான் அந்த மனிதனின் வாழ்க்கையை மாற்றியது. அதே கேள்வியை நீங்கள் உங்களுக்கே கேளுங்கள். இந்த நாளின் மிகப்பெரிய ரகசியம் மன்னிப்பு. நீங்கள் யாரிடமாவது கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை விடுங்கள். யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தால் அவர்களை மனசுக்குள்ளேயாவது மன்னியுங்கள். அதே மாதிரி நீங்கள் யாரையும் காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேளுங்கள். இது சாதாரண விஷயம் போல தோன்றலாம். ஆனால்
இதுதான் உங்களுக்குள் இருக்கும் சுமைகளை அகற்றும் சக்தி. இந்த சுமைகள் அகன்றால்தான் புதிய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வர முடியும். இந்த நாளில் நன்றி உணர்வும் மிகவும் முக்கியம். நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் உடல் நலம், உங்கள் வாழ்க்கை, இவைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி உணர்வு உங்கள் மனநிலையை மாற்றும். மனநிலை மாறினால் வாழ்க்கையும் மாறும். இது ஒரு சுலபமான உண்மை. மேலும் இந்த நாளில் நீங்கள் ஒரு நல்ல செயலையும் செய்ய வேண்டும். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு பசியுள்ளவருக்கு உணவு கொடுக்கலாம், ஒரு ஏழைக்கு உதவி செய்யலாம், அல்லது ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம். இந்த சிறிய செயல்களே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏனென்றால் இந்த நாள் அன்பின் நாள். நீங்கள் அன்பை பகிர்ந்தால் அது பல மடங்கு உங்களிடம் திரும்பி வரும். இந்த நாளில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயத்தை தேர்வு செய்யுங்கள். அது ஒரு பழக்கமாகலாம், ஒரு எண்ணமாகலாம், ஒரு செயலாகலாம். அந்த மாற்றத்தை இந்த நாளில் தொடங்குங்கள். இந்த நாள் அந்த மாற்றத்திற்கு தேவையான மன வலிமையை உங்களுக்கு தரும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுவரை நீங்கள் பங்குனி உத்திரம் நாளை எப்படி கொண்டாடினீர்கள்? சாமிக்கு முன்னாடி நின்று வேண்டுதல் கேட்டீர்களா? இல்லையா உங்கள் மனசை மாற்ற முயற்சி செய்தீர்களா? இந்த ஒரு வருடம் மட்டும் வேற மாதிரி முயற்சி செய்து பாருங்கள். கோவிலுக்கு போங்கள், பூஜை செய்யுங்கள். அதோடு சேர்த்து இந்த ரகசியங்களையும் பின்பற்றுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பாக உணருவீர்கள். இறுதியாக ஒரு விஷயம். பங்குனி உத்திரம் என்பது ஒரு நாள் மட்டும் இல்ல, அது ஒரு ஆரம்பம், ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த நாளில் நீங்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடியது. இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இனிமேல் அந்த 99% பேரில் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அந்த 1% பேரில் ஒருவராக இருப்பீர்கள். வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றிக்கொண்டவர்களில் ஒருவராக இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரட்டும். நன்றி, வணக்கம்.